அந்த 10-15 வருஷம் வந்துட்டே இருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் வருவீங்களா? புரட்டாசி வந்துடுவோம். எப்படி இருக்கு? சூப்பர், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை ரொம்பவே சவாலான மலைங்க. சில இடத்துல எங்களுக்கு உயிர் பயத்தையே காமிச்சிருச்சுங்க. இந்த 7 மலையை கடந்து பயங்கரமான புயல் காட்டுக்குள்ள செங்குத்தான மொட்டைப்பாறையில 2 கை 2 காலை வச்சு ஏறி மேல இருக்கிற 7 மலையானதான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம குரூப்பில் ஒரு 30 பேர் சேர்ந்து உசிலம்பட்டிலேருந்து வாசிமலையானை பார்க்க குட்டி யானையில் காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோங்க. ஸோ போகிற வழியில் இங்கே மலாடி வாரத்தில் வாசிமலையான் கோவில் இருக்குது. இங்கேயும் அன்னதானம் எல்லாமே போடுறாங்க. ஸோ மலை ஏறுறவங்க மேலே ஏறி சுவாமியை பார்த்துட்டு கீழே வந்து சாப்பிட்டும் போவாங்களாம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைனால பாருங்கள், காலையில் 5:30 மணிக்கே அவங்க வந்து பெருமாளுக்கு பொங்கல் விடுறாங்க பாருங்கள். இது வந்து மலை அடிவாரத்தில் ஆக்சுவலாக இங்கே ஒரு வாசிமலையான் இருக்கார். ஸோ அவரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மலை ஏற போகிறோம். கிருஷ்ணா, என் சொந்த குருவாயிரப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா காக்கலே. இன்னைக்கு நான் உங்களை உசிலம்பட்டியில் இருக்கிற வாசிமலைக்கு தாங்க கூட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ இங்கே மதுரையிலே மிக உயரமான மலை, ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம குரூப்பு. இங்கே பாருங்கள், மலையை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். சரியான இடங்க இது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு மலை தெரியுது. இப்போ அடுத்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். அப்புறம் அங்கே ஒரு மலை. கிட்டத்தட்ட இந்த மலை வந்து 5000 அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளிங்கிரிக்கு அடுத்த உயரமான மலைன்னு தான் சொல்லலாம். அதை நடக்க இது மேலே ஏறுறதுக்கு 6 மணிலேருந்து 7 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மணி வந்து இப்போ 6 ஆகுது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ எப்போ நாங்கள் போய் எத்தனை மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிறோங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இங்கே ஒரு நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெட்டில். ஸோ இது இப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான இடம் அப்படிங்கிறது. ஸோ இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் மற்ற நாளில் நம்ம வந்தோம் அப்படின்னா இதுக்கு அலோடு கிடையாது. ஸோ நம்ம வந்து மற்ற நாளில் வந்து நீங்கள் வந்து மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ பி அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து முருகர் கோவில் இருக்குது. அங்கங்கே சொன்னால் இருக்கும். இங்கே பாருங்கள், அது முருகர் கோவில். பாலசுனை அருள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்கார் பாருங்க முருகர். இங்கே பாருங்கள், இது பேர் பலசுனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய இடத்துல சின்ன சின்னதாக வந்து குழிக்குள்ளே தண்ணி வந்து நீர் ஊற்று இருக்குது. ஸோ இந்த தண்ணியை தான் அவங்க எடுத்து வந்து இப்போ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். முருகருக்கும் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
முத்துராஜுங்க. முத்துராஜ். ஓகே. இது வாசி மலை. ஓகே. ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக நண்பர்களோட வரலான்னு இருக்கோம். சூப்பர் 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 இருக்கோம். கண்டிப்பாக முறையாக வந்திருக்குங்க. நல்லா ஒரு அற்புதமான மலை. முதல் முறையாக கேள்விப்பட்டு வந்தால் நல்லா ரம்மியமாக இருக்குது. இயற்கையான சுனைகள் நிறைய இருக்குது. இந்த ஊற்று அந்த ஊற்று 2-3 ஊற்று அதில் ஊற்று அந்த கீழே ஊற்று 10-15 ஊற்று இருக்குங்க. எல்லாத்தையும் சமையல் செய்கிற சாப்பாடு இதுதான் சமையலுக்கு அன்னதானத்துக்கு. முருகருக்கு அபிஷேகம் தண்ணி சமைக்க முடியாது, கிடையாது, கஷ்டம் தான். மழை பெஞ்சாத்தே தண்ணி, ஆனால் பேஞ்சாலும் பேட்டு இங்கே தண்ணி இருக்குங்க. ஓ சரி. நான் வெள்ளிக்கிழமை வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு ஊருக்கு போவோம். 3 நாளைக்கு 3 நாள் இங்கே தான் இருப்பீங்க. இங்கே தங்கிடுவீங்க இந்த காட்டிலே. பூசாரி வரணும் மேலே அப்புறம் நாங்கள் போவோம். அப்படிங்களா? இன்றைக்கி உங்களை பார்க்கணும், எங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கு. கண்டிப்பாக நாங்களும் வரணும். இங்கே வந்து புரோட்டா சனிக்கிழமைக்கு அன்னதானம் வந்து 24 hours அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். நம்மளால் முடிஞ்ச உதவியை இங்கே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு போகிறவங்களும் ஏறுறாங்க, இறங்கி வந்து சாப்பிட்றாங்க. சரி, போய் சாப்பிடு போய் வந்து சாப்பிட்றீங்களா? வந்து சாப்பிட்றோம், ஏற முடியாது. அதான் வந்து சாப்பிட்றோம். வந்து நீங்கள் சாப்பிடலாம். சரி, வந்து சாப்பிட்றோம். ஒரு விட கூட கொஞ்சம் சூடாக போகுது. ரைட். பாருங்க எவ்வளோ அன்பா சொல்கிறாங்க பாருங்க. அதாவது போயிட்டு வந்து வாங்க, உங்களுக்கு சுட சுட சாப்பாடு போடுறேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி யாருங்க நமக்கு சொல்லுவா. ஸோ முருகர் கோயிலை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து வாசிமலையான பார்க்க போகிறோம். ஸோ முருகர் கோவில்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வழி போகுது. ஸோ இங்கே தான் இப்போ நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கூட பைரவர் வராரு. ஸோ இந்த மாதிரி காட்டில் நம்ம வந்து வழி தெரியாமல் எங்கேயா தவித்து நிற்கும் போது அப்போ இந்த மாதிரி ஏதாவது விலங்குகள் நமக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பைரவர் நமக்கு இங்கே நிற்கிறாரு. நடக்க ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஏற்றமாக ஏறுது. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் கூட்டிகிட்டு இருக்கிற தண்ணின்றாங்க. தண்ணி சுத்தமாக இல்லைங்க அந்த மலையில். தண்ணி கையில் வச்சுங்க. இந்த பேக்லேருந்து கொஞ்சம் கொடுங்க, அந்த பேக்லேருந்து கொஞ்சம் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுமலை கோவில், அதாவது ஏழுமலை ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற மக்கள், சுற்றி இருக்கிற 18 பட்டி கிராம மக்கள் இந்த வாசிமலையான வந்து குலதெய்வமாக வச்சு கும்பிட்றதா வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையில் கத்திப்பாறை, யானைப்பாறை, நந்திப்பாறை, அந்த மாதிரி 3 வகையாக பாறை சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கத்திப்பாறை அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ப்பாக ஒரு எட்ஜஸ் தெரியுது பாருங்கள், ஒரு பாறை. ஸோ அதுதான் கத்திப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாறைக்கு நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆகுமா. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த புரோட்டா சனிக்கிழமை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக விலங்குகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யானை, கரடி, ஓநாய் கூட்டங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கான். ஸோ அதனால் மற்ற நாளில் வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். ஃபுல்லாக பாருங்கள் அப்பா, இந்த பாருங்கள், இந்த பாறையில் அப்படியே ஸ்லாண்டிங்கில் வந்து ஏற வேண்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி ஏறுறாங்கன்னு. இங்கே பாருங்க, கூட்டிகிட்டு இருக்கிறேன். ஏறா ராஜா 2 கை 2 கால் யூஸ் பண்ணிக்கப்பட்டோம். சவலை தாவுடா தாவு. இந்த தாவச்சோன்னா தவழ்றாங்க. வாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அண்ணாலாம் குட்டி ட்ரக்கர்லாம் ஒன்றா ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசிமலையை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, நீங்களும் வாங்க, எங்களோட பயணத்தில் சேர்ந்துக்கோங்க. நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி இங்கே இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. நாம் அதை ஃபாலோ பண்ணி போவோம். வாங்க. அவங்கள நம்பி போனால் நம்ம முட்டு சந்தில் தான் நிற்கும். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்டீப்புங்க. இங்கே பாருங்கள், குட்டிகிட்ட நடந்து வரதை பாருங்கள், அதிலே தெரியும் உங்களுக்கு. செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. கால் போன போக்கிலே நீ போகலாம், மனம் போன போக்கிலே கால் போகலாமா.
இந்த மலைக்கு நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்தோம். வந்து நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஏறி மலை அடிவாரம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரலை, எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அலோட்டெல்லாம் சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து வாசிமலையான் பெருமாளை பார்க்கணுன்னு நினச்சோம், அப்போ முடியலை. பட் உண்மையிலே சொல்லுவாங்க இல்லையா, அவர் இன்றைக்கி நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் நம்ம வந்து அவரை போய் பார்க்க முடியும்னு. அது இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலைகளும் மலை சார்ந்த கடவுளும் நினச்சா மட்டும்தான் ஒவ்வொரு மலையும் நம்ம ஏற முடியுங்கிறது உண்மை. குட்டி ட்ரக்கர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவங்கள வந்து டயர்டாக வந்து போக்கிப்பாங்களாம். சேனல் என்ன சேனல்? குட்டி ட்ரக்கர் இருக்கும். ஓகே ஓகே. பாப்பா அவள் தான் பேசுவா. ஓ ஓகே ஓகே. நாங்கள் போன எல்லா மலைகளும் அதில் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்பாத்தி கல்லி செடியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய சப்பாத்தி கல்லி இருந்துச்சு அப்படின்னா நீர் சத்து இங்கே இருக்காது, தண்ணியே இருக்காது இந்த மலையில். ஸோ தண்ணி வந்து நீங்கள் வரும்போது கையில் கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் பின்னாடி ஃபுல்லாக காஞ்சி போன அந்த செடிகள் இருக்கனால நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் கையில் காலையும் வந்து அந்த குச்சி வந்து அங்கங்கே கிழிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அது ஒரு சரிவில் ஒரு பாறை வந்து சப்போர்ட்டே இல்லாமல் நின்றுட்டுருக்கு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பாறை தெரியுது பாருங்கள், அதான் கத்திப்பாறை. நான் அப்போதே காட்டும் போது கீழேருந்து உங்களுக்கு காமிச்சா மேலே இருந்தது. இப்போ அதோட கத்திப்பாறை ஹைட்டை தாண்டி நாங்கள் மேலே ஏறிட்டோம். அது பாருங்கள் கீழே தெரியுது பாருங்கள். அன்னதானத்தில் கூட இந்த மாதிரி பார்சலை வாங்கிட்டு வந்து போகிற வழியில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒரு 9:30 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக டயர்டாகிட்டோம். எங்கள் குட்டி ட்ரக்கர் நாங்கள்லாம் டயர்டாகிட்டோம், சாப்பிடல எதுவுமே. எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தங்க வந்து எல்லாருக்கும் தக்காளி சாதம் பார்சல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே தேவாமிர்தமாக இருக்குது. எல்லோரும் நான் குட்டி ட்ரக்கர்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்கோம். அது இந்த மலைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அங்கே வந்து சங்குப்பாறை கிட்ட இருக்கோம். இதுதாங்க சங்குப்பாறை. கீழே இருக்கு பாருங்க, அதுதான் கத்திப்பாறை. கத்திப்பாறையிலேருந்து இப்போ நாங்கள் சங்குப்பாறை கிட்ட இங்கே வந்துட்டோங்க. இதுதாங்க சங்குப்பாறை. செம்ம ஸ்டீப்பாக இருதுங்க. ஐயோ கஷ்டம்தாங்க அது. கிருஷ்ணா ஆடு மேய்க்கிற மாதிரி தோட்டத்தில் பாரு, குழந்தை வடிவம். ஓ இது என்ன வரலாறு எதுவும் இருக்காங்கண்ணா? அதுக்கு வரலாறு இருக்கு, ஆனா ரெக்கார்டா இல்லை. இப்போ ஒரு 80 வயசு உள்ளவங்களுக்கான பேர் மட்டும் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு 80 வயசுல உள்ள ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அவருக்கு வாசிமலை. புரட்டாசியில பிறந்தா வாசிமலை, மலைக்கண்ணன் வாசிமலை. பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா வாசுமதி, வாசிக்கம்மாள். ஓ அப்படி அவ்வளோ காத்து அடிக்குதுங்க. மொட்டை மண்டியோட குடுமி பறக்குது, என்ன கத்தலங்க.
ஓட ஆடுது காத்துல. ஐயோ ஒரு 1/2 ஹவருக்கு 2 காலசம் தவழ்ந்துட்டு இருக்கோம். செம்ம அட்வென்ச்சர். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் மேலே உச்சிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வரத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 6 மணி நேரம் இருக்குது ட்ரெக்கிங் பண்ணி வரத்துக்கு. கொஞ்சம் கடினமான ட்ரெக்கிங் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே வரலாம். நல்லாவும் இருக்குது. நல்ல ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கிருஷ்ணர் இருக்கார். ரொம்ப ரம்யமாக இருக்குது இடமும். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் அலோடு. கண்டிப்பாக வாங்க. കൃഷ്ണ എന്റെ സ്വന്തം ഗുരുവായൂരപ്പാ. कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शंकरादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम. இந்த இருக்கு பாருங்க. இந்த விளக்கு வந்து எப்போதும் இந்த சனிக்கிழமையில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றுவாங்களாம். சரிங்க, நாங்கள் சாமியை பார்த்தாச்சு. நாங்கள் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கலான் இருக்கோம். இப்போ நாங்கள் ஏறினது வந்து உசிலம்பட்டி வழியாக ஏறினோம். இப்போ நாங்கள் இறங்குறது வந்து ஆண்டிப்பட்டி வழியாக இறங்க போகிறோம். ஸோ இந்த மலைக்கு இன்னொரு வழியும் இருக்குன்றாங்க, ஏழுமலை வழியாக வரலாமா. ஸோ இந்த ஆண்டிப்பட்டி வழியாக நாங்கள் போகிறது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக தான் இது வழி இருக்குன்னாங்க. ஸோ ஈஸியாக இறங்கிடலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வழியாக நாங்கள் இறங்க போகிறோம். அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வைகை டேம் வந்து தெரியுது. இது வந்து நம்ம ஆண்டிப்பட்டி வழியாக ஏறணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. நான் இப்போ அதில் இறங்குறதுனால பார்க்குறோம். நீங்கள் வைகை டேம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து கொடைக்கானல் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பட்ஜெட் ட்ரிப்பாக தான் போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு போயிட்டு வர எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து 1333 ரூபா ஆச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனே அமைக்கிருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.